ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி சமையல். இன்னைக்கு சுவையான மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். 2 தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் புளி, ஊற வச்ச புளி எடுத்துக்கணும். நைட்டு ஃபுல்லாக மொச்சக்கொட்டையை ஊற வச்சு எடுத்துக்கணும். கத்திரிக்காய் 4 எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கூட தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், கறி மசால் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அது நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம். அது நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அந்த மொச்சக்கொட்டை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, இதை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் 4 எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா இந்த அளவுக்கு வந்தோன்னே உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சாந்தை எடுத்து ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 6 விசில் நல்லா ஆற விட்டு இறக்கிக்கோங்க. நல்லா காயெல்லாம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான குழம்பு ரெடி. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.